ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிரிப்டோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் ஆட்ராஸ் பற்றின அப்டேட்ஸு, வித்ரா பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் பம்ப்ஸ் ஆட்ரா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அதை பற்றிலாம் பார்ப்போம். இது வந்து பெரிய பெரிய யூஜ் பேக்கர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டான் காயின் அவங்கெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாட் காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலெட்டு, டெலகிராம் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா? அப்புறம் எஸ் காயின்னு, டான் காயின்னு, அப்புறம் சாஷாங்கிற வந்து நாட் காயின் உருவாக்குனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டீம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த லிங்க் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கேட்கும். அதுக்கடுத்து ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளே ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அந்த ப்ளே ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே இதில் என்ன ஒர்க்குன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுறணும். ஸ்க்ரீன்லேருந்து கை எடுக்கக்கூடாது. நீங்கள் கை எடுக்காமல் வச்சுட்டே இருக்கிற வரைக்கும் அது தட்டிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கிளிக் பண்ணுறதுனாலும் ஓகே தான். கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் கிளிக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவே இந்த மாதிரி டிக் டிக்னு அடித்து உங்களுக்கு மேலே அந்த பபுள்ஸ் ட்ராப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ராப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராப்ஸ் வச்சு தான் நமக்கு ஆட் ட்ராப் தருவாங்க. ஓகேங்களா? அதனால் மறக்காமல் உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த இது ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 1000 இது குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 16 மினிட்ஸ் கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 16 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து அந்த கிளைம் கொடுத்தீங்கன்னா 0.15 டான் கொடுத்தீங்கன்னா 2500 ட்ராப்ஸ் டோக்கன்ஸ். அதாவது ட்ராப்ஸ் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்களா, அது 2500 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த ஆட் ட்ராப் வந்து மிஸ்ட்ரி ஏதோ கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் புது ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணி விட்டிங்கன்னா 199 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ட்ராப்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஹேஷ் ரேட் பார்ப்போம். ஹேஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால 1ல் இருக்குது. போக போக அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் 12 டேஸில் வந்து ஆவிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு டோக்கன் மைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்த டைம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டோக்கன் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் ஆவிங் ஆகும்போது டோக்கன்ஸ் கம்மியாகலாம். அது வரைக்கும் இந்த 12 டேஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு சிம்பிள் ஒர்க் தான். ஸ்க்ரீன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த டாஸ்க்குமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். குட் நைட்.